நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்குது. சீரகை வீரித்து பரப்போம், நாம் உறவில் உலகை வளர்ப்போம், விளையாடலாம் விண்மீனிலே. நானும் சூரியவம்சம் சரத்குமார் மாதிரி ஒரே பாட்டுல ஓஹோன்னு வளர்ந்துடலான்னு பாக்க முடியல. இதுக்கு மேலே கடுமையா உழைக்கணுமோ? அப்போ ஒரு ஐடியா. பக்கத்து ஊர்ல திருடுறத நிப்பாட்டிட்டு பஸ் ஏறி போய் இன்னும் தூரமா இருக்க ஊர்ல தான் திருடிட்டு வந்து வியாபாரம் பார்க்கணும். என்ன தூரத்துல ஒரு கழுத கத்துற மாதிரி சவுண்டு? ஓ, கழுத இல்லையா, நம்ம நீலமண்ட நீலாம்பரி. அதான் ஓரமா கடை போட்டு இருந்தா ஒருத்தர் வாங்க மாட்டேங்கீங்களா, அதான் பாதையில கடையை தூக்கி போடுவோம்னு போட்டுட்டேன். இந்த ரே நயன்தரக்கா, இந்த வெங்காயம் திட்டிட்டு இருக்க வேலையெல்லாம் வேற யாரையும் வச்சுக்க பத்துக்கா. என்ன இப்பதானே என்ன பார்த்து வெங்காயம் வெங்காயம் என்ன இது இப்படி டபுள் மீனிங்காவே பேசிட்டு இருக்கு. உனக்குலாம் வெங்காயம் கிடையாது போ. என்னடி இவ இப்படி சலிச்சுக்கிற? அவதான் பெரிய தொழிலதிபர் ஆயிட்டாளே, அந்த திமிர்ல பேசுறா. என்னது தொழிலதிபரா? நம்ம எப்படா தொழிலதிபர் வானோம்? கேக்குறது கொஞ்சம் நல்லா இருக்கே. ஓய் நீலமண்ட நீலாம்பரி, என்ன பார்த்தா உனக்கு தொழிலதிபர் மாதிரியா இருக்கு? பின்ன வயக்காட்டுல தொழில் அடிக்கிறவ மாதிரியா இருக்கு. என்னடி சின்ன பொண்ணு, நல்ல முன்னேற்றம்டி உங்கிட்ட. என்னது முன்னேற்றமா? அவ என்னடா தொழிலதிபருங்க, நீங்க நல்ல முன்னேற்றங்கீங்க. அப்ப நான் எந்த இடத்துலதான் இருக்கேன் எனக்கே தெரியலையே. நீ எந்த இடத்துல இருக்கேன்னு உனக்கு தெரியாது, எங்களுக்கு தான் தெரியும். ஓ அப்படியா? அப்ப நான் எங்க இருக்கேன்? வேற எங்க இருக்க? வெங்காய மூட்டை மேல குரங்கு குத்த வச்ச மாதிரி குத்த வச்சுக்கிட்டு இருக்க. அடி பாவீங்களா, தூக்குற மாதிரி தூக்கி கடைசியில பொத்துன்னு கீழே போட்டீங்களா டி? அப்படி இல்ல சின்ன பொண்ணு, எப்பவும் சில்லற வியாபாரம் பாப்பா, இப்ப என்ன மூட்டை அளவுக்கு வச்சிருக்க, அதான் கேக்குறேன். வேற ஒண்ணும் இல்லக்கா, வெங்காயம் 2 மூட்டை வாங்கி வீதி வீதியா போய் வியாபாரம் பார்க்கலான்ட்டு போனேன். ஆனா அந்த பரதேசி நாய் 1 மூட்டை 2 மூட்டைலாம் தரமாட்டேன், விலை ரொம்ப கம்மியா இருக்கு, 20 மூட்டை எடுத்தேன்னா 1 லோடு கொண்டாந்து இறக்குறேன்னா. வேற வழி இல்லாம 20 மூட்டை வாங்கிட்டு வந்து உட்கார்ந்துருக்கேன். ஓ அப்படியா டி, வெங்காய விலை எல்லாம் குறைஞ்சிருச்சா? தெரியாதே டி. ஆமா ராணியக்கா, விலையெல்லாம் குறைஞ்சிருச்சுன்னு எங்க அம்மா கூட சொன்னாங்க. ஆனா நான் என்ன விலைன்னு கேட்க மறந்துட்டேன். எப்பாட நல்ல விலை என்னன்னு கேட்கல. ஆமாண்டி சின்ன பொண்ணு, நீ என்ன ரேட்டு கொடுத்துட்டு இருக்க? அதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேனே, வெங்காய விலை ரொம்பவே கம்மியா இருக்கு. அப்ப கண்டிப்பா இது ஆவாத வெங்காயமா தான் இருக்கும். என்ன ராணிக்கா இப்படி சொல்றீங்க? வெங்காயத்தை கிட்ட வந்து பாருங்க, அப்படியே கண்ணுல எடுத்து ஒத்திக்கலாம் போல இருக்கும். ஏண்டி சின்ன பொண்ணு, வெங்காயத்தை கண்ணுல வச்சோம்னா கண்ணு கரிக்காது? இந்த வெங்காயம் ஸ்பெஷல் வெங்காயம், 2-3 வெட்டி கண்ணுல ராவனா கூட கரிக்காது டி. வா உன்னை வச்சு டெஸ்ட் பாப்போமா? சரியா போச்சு போ. நீங்க 2 பேரும் வம்பள காத்தி ஆரம்பிச்சியா? ஒரு நாளுக்கு வம்பு பேசுவீங்க டி. ஆமா, வெங்காயம் எப்படி இருக்குன்னு காட்டு பாப்போம். உங்களை மாதிரி பட்டவங்க பார்த்து வாங்குவாங்கன்ட்டு தான் இதோ ஒரு மூடையை உழைச்சி வச்சிருக்கேன், கீழே கொஞ்சம் வெங்காயத்தை அள்ளி வச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி வெங்காயம் வேணும்னு பாருங்க. ஆமாண்டி சின்ன பொண்ணு, 2மே வெங்காயம் தானே, ஏன் பாதி அந்த மாதிரி சாக்கலையும் மீதி இந்த மாதிரி சாக்கலையும் வச்சிருக்க? அதுவா பாப்பாத்தி, வேற ஒண்ணும் இல்ல, 2 விதமான வெங்காயம் இருக்கு. ஆனா ரேட்டுலாம் ஒன்றும் பெருசு இல்ல. சிலர் அந்த மாதிரி கேட்பாங்க, சிலர் இந்த மாதிரி கேட்பாங்க. இதோ இந்த மாதிரி சனல் சாக்கில் கட்டி வச்சிருக்கேன், இது பழைய வெங்காயம். அப்புறம் இதுல இருக்கிறதுலாம் புது வெங்காயம். 2மே ஒரே ரேட்டு தான். ஒரு சிலர் பழைய வெங்காயம் நல்லா இருக்குன்னு வாங்க, ஒரு சிலர் புது வெங்காயம் நல்லா இருக்குன்னு வாங்க. ராணியக்கா, புது வெங்காயம் நல்லதா பழைய வெங்காயம் நல்லதாக்கா? பழைய வெங்காயம் ஏற்கனவே நீர் சத்தெல்லாம் வத்தி காஞ்சு போய் தான் இருக்கும். அதனால பழைய வெங்காயம் 1 கிலோ வாங்கினோம்னா நமக்கு நிறையவே குவாண்டிட்டி இருக்கும். அது இல்லாம மேல் தோலிலாம் திரும்ப காயாது பத்தியா. ஆனா புது வெங்காயம் வாங்கினாதான் நல்லா இருக்கும். பழைய வெங்காயம் ரொம்ப சருகா இருக்கும், புது வெங்காயம் அப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கும். எது வாங்கலான்னு ஒரு ஐடியா கிடைக்கும்னு பார்த்தா 2 பேரும் குழப்பி விட்றீங்களே. பழசு வாங்கிட்டி, புதுசுதான் வாங்கணும். ஏன் இவ்வளவு குழப்பமா இருக்கீங்க? வெங்காயத்தை பாருங்க, எந்த வெங்காயம் பிடிச்சிருக்கோ அதையே வாங்குங்க, அவ்வளவுதானே. வெங்காயம் விக்கிற சின்ன பொண்ணு, இதுக்கு விலை என்ன சொல்லுதண்ணே? வாங்குறதுக்கு கேக்குறோம், விலைய கொஞ்சம் சொல்லடி. அதான் வீதியில கேட்டிருப்பீங்களே விலையெல்லாம். ஏன்டி மத்தவங்கிட்டே வாங்க வந்திருக்கோம், உன்கிட்ட தானே வாங்க வந்திருக்கோம், நீ விலைய சொல்லிட்டி. ஆமா, நான் ஒரு ரேட்டு சொல்லுவேன், அதுக்கப்புறமா இல்லையே அந்த வியாபாரி இந்த ரேட்டு சொன்னான்னு சொல்லுவாங்க. அதனால நடப்புல இருக்க விலையை நீங்க சொல்லுங்க, என்கிட்ட இருக்க விலையை நான் சொல்றேன். ஓ அப்படி வரியா நீயே? ஆமா. பாப்பாத்தி, நேத்து கூட ஒரு வெங்காய வியாபாரி வந்தாரு, அவர் என்னடி ரேட்டு சொன்னாரு? ராணிக்கா, அவர் 2 கிலோ 100 ரூபான்னு சொன்னாருக்கா. அப்ப கிலோ 50 ரூபான்ற. சின்ன பொண்ணு, 2 கிலோ 100 ரூபான்னு இப்போதைக்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. வாங்கிட்டு என்ன ரேட்டு? அதே ரேட்டு தானா?
எக்கா அது என்னக்கா ரேட்டு நம்ம கிட்ட இருக்கு பாருங்க ரேட்டு. நான் உங்களுக்கு 3 கிலோ 100 ரூபாய்க்கு தரேன். அடியாத்தாடி இளமான சொன்ன ரெக்க கட்டி பறக்குது சரிதானா? அடியம்மாடி வெங்காய விலையெல்லாம் குறைஞ்சிருச்சு சரிதானா? பரவாயில்லையே சின்ன பொண்ணு, ஏதோ 5-10 குறைப்பன்னு பார்த்தா ஆஃபர் சும்மா அதிரடியாத்தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னொரு ஆஃபர் கூட இருக்கு. அது என்னடி ஆஃபரு? இப்போ என்கிட்ட இருக்க ஒவ்வொரு மூடையிலும் 10 கிலோ வெங்காயம் இருக்கு. சரி, இப்போ 100 ரூபாய்க்கு வாங்குனீங்கன்னா உங்களுக்கு 3 கிலோ வெங்காயம் தான் கிடைக்கும். அதே இது ஒரு மூட்டை வெங்காயம் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு 1 கிலோ வெங்காயம் எக்ஸ்ட்ரா கூட கிடைக்கும். என்னடி சொல்ற? ஆமா ராணியக்கா, ஒரு மூட்டையில 10 கிலோ இருக்கு. இப்போ நான் 300 ரூபாய்க்கு ஒத்த கிலோ பிரிச்சு எடுத்தேன்னா எனக்கு டைம் வேஸ்ட். அதனால 300 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் 10 கிலோ தந்துடுறேன். ஒரு மூட்டையை தாராளமா எடுத்துட்டு போலாம். கண்ணா லட்டு திங்க ஆசையா? பாத்தியா, 2வது லட்டு திங்கையும் ஆசை இருந்துச்சுன்னா சொல்லுங்க. 2 ஆஃபர். இப்போ நீங்க ஒரு 100 ரூபாய் கொடுத்து 3 கிலோ தான் வாங்குவீங்க. அதே இது 300 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தனியா வாங்கும்போது 9 கிலோ தான் கிடைக்கும். ஒரு மூட்டையை வாங்கிட்டீங்கன்னா 1 கிலோ வெங்காயம் எக்ஸ்ட்ரா ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. அப்படி போடுறியா அருவால? நல்ல மகத்தான ஆஃபர் தான். இப்ப தெரியுதா எதுக்கு நான் ஒரு லோடு ஃபுல்லா கொண்டாந்து வெங்காயம் இறக்கிருக்கேன்னு? ஆனா சின்ன பொண்ணு, ஒரு மூட்டை வெங்காயத்தை வாங்கி நான் என்ன வீதி வீதியா வியாபாரமா பார்க்க போறேன்? அதுவும் சரிதான், ஒரு மூட்டை வெங்காயம் எங்களுக்கு எதுக்கு? ஐயா, என்ன இவளுக்கு இப்படி சொல்றாளுங்க? ஆளாளுக்கு ஒரு மூட்டை வாங்கினா தானே நம்ம இதெல்லாம் விற்க முடியும். இவளுக்கு 100 ரூபாய்க்கு வாங்கினா என்னைக்கு இத்தனை மூட்டை காலியாயிருன்னு தெரியலையே. வெங்காயத்தை வாங்கிட்டு போனா என்ன கெட்டா போக போகுது? ஒரு வேளை கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அம்மா வீடு, அக்கா வீடு, தங்கச்சி வீடுன்னு ஆளுக்கு 1 கிலோவா கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம ஒரு தாட்டுச்சாக்க விரிச்சு போட்டு வெங்காயத்தை ஒரு முட்டையை தட்டி போட்டோம்னா எத்தனை நாள் ஆனாலும் கெட்டு போகாது. ஏன்னா மேல 2 தொலி மட்டும் காயும், அவ்வளவுதான். ஆமாண்டி, உன்கிட்ட காசு கொடுத்து வாங்கிட்டு போய் என் வீட்டுல காய போட்டு சருகாக்கி குப்பையில போடுறதுக்கா? வேண்டாண்டிமா வேண்டாம், ஒரு மூட்டை வெங்காயம் வாங்குறது வேஸ்ட். என்ன நயன்தாராக்கா இப்படி சொல்றீங்க? இன்னொரு ஐடியா கூட இருக்கு. நயன்தாராக்கா, ஒரு முட்டை என்கிட்ட 300 ரூபாய்க்கு வாங்கிட்டு போனீங்கன்னா உங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கு 1 கிலோவை நீங்க 50 ரூபாய்க்கு வித்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு மூட்டைக்கு 200 ரூபாய் லாபம். அதாவது ஒரு மூட்டையில 500 ரூபாய் கிடைக்கும். அதுவும் சரிதான். இப்போ நீங்க கிலோ கணக்குல வாங்கிட்டு போனீங்கன்னா எனக்கு பெருசா லாபம் இல்ல. இதை வச்சுக்கிட்டு அடுத்த நாள் நான் வியாபாரம் பார்க்க மாட்டேன். மூட்டை மூட்டையா வாங்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு லாபம், எனக்கும் லாபம். இந்த ஆஃபர் இன்னைக்கு மட்டும்தான், நாளைக்கு இந்த ஆஃபர் இருக்காது. அப்புறம் நான் கடைக்கடையா 300 ரூபாய்க்கு போட ஆரம்பிச்சிருவேன். பின்ன கடைக்காரன் ஒரு 100 ரூபாய்க்கு 1 கிலோ லாபம் பார்த்துருவான். அதுவும் சரிதாண்டி, கடையில போய் வாங்குறதை விட இந்த மாதிரி மூடையை வாங்குறதே நல்ல லாபமா தான் இருக்கு. சரிடி சின்ன பொண்ணு, இப்ப நீ என்னதான் சொல்ல வர? எக்கா, இப்படி பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் தூரத்துல நின்று பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? வாங்க வந்து வெங்காயத்தை முதல்ல பாருங்க. பாக்குறதுக்கு நல்ல பளபளன்னு பாலிஷா தான் இருக்கு. பரவாயில்லையே, நல்ல ஃப்ரெஷ்ஷான வெங்காயமா தான் இருக்கு. இந்தாங்க ராணியக்கா, கையில அள்ளி பாருங்க எப்படி இருக்குன்னு. இங்க இருடி பாப்பாத்தி, வெங்காயம் நல்லா தாண்டி இருக்கு. ஆமா ராணியக்கா, நல்ல வெங்காயமா தான் இருக்கு. ரேட்டும் நல்ல சௌரியமா இருக்கு. பேசாம ஆளுக்கு ஒரு முறையை வாங்கிட வேண்டியதான் போல. ஆமாட்டி, வாங்கி தெரிஞ்சவங்க கிட்ட வித்தா கூட நல்ல லாபம்டி. அப்ப சரி ராணியக்கா, ஆளுக்கு ஒரு முட்டையை தூக்கி வந்து போட சொல்லிடுவோன்னு. ஒரு மூட்டை 300 ரூபானா அவ பிச்சு பிடிங்கி வாங்கிட்டு போயிருவாளுங்க. அதனால ஆளுக்கு ஒரு முட்டையை தலையில தூக்கிட்டு கிளம்பிடுவோம். சரியாட்டி? ஊதாமண்டா, உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமாட்டி? என்னடி? சொல்லிட்டி. வெங்காயத்தை வாங்கி நீ டெய்லி அரைச்சி அதோட சாறு எடுத்து தலையிலே தேய்ச்சி குளித்தீங்கன்னா உனக்கு முடி கூட சூப்பரா வளரும் டி. ஓ அப்படியாட்டி? ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதாண்டி வளர்ச்சி. உன்ன மாதிரி வாய் மட்டும் வளரக்கூடாது. என்ன பண்றது டி, வாய் தான் பெருசா காது வரைக்கும் வளர்ந்துகிட்டு போகுது. ஆனா இந்த முடி வளரவே மாட்டேக்கே. முடி மட்டுமாட்டி வளர மாட்டேக்கி, மூளையும் தான் வளர மாட்டேக்கி. மூளை வளர்க்கறது ரொம்ப கஷ்டம், ஆனா முடியை வளர்க்கறதுக்கு முயற்சி பண்ணலாம் டி. ஆக மொத்தம் வெங்காயத்தை தேய்ச்சா முடி வளருன்ற, அப்படித்தானே? நயன்தாராக்கா, இதுல என்ன சந்தேகம்? ஒரு 5 சின்ன வெங்காயத்தை எடுக்கணும், மிக்சியில போட்டணும், கர நல்லா அரைக்கணும். அரைச்சி அதோட சாரை பிழிஞ்சு எடுத்துக்கிடணும். அந்த சாரை மட்டும் தலையில தேய்ச்சி ஒரு 10-20 நிமிஷம் தலையை ஊற வச்சு அதுக்கப்புறமா நம்ம தேய்க்க வேண்டியதை தேய்ச்சி வாஷ் பண்ணும்போது முடியில உள்ள பொடுகெல்லாம் போயிருமா, முடி நல்லா கொத்த 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 கொத்தன்னு கருங்காடு மாதிரி வளர்ந்துரும். பரவாயில்லேடி, வெங்காயம் விக்கிறதா இருந்தாலும் ஹோம் ரெமெடி நல்லா சொல்லி தரடி. எக்கா, வெங்காயத்தை வச்சு என்ன பண்ண முடியும்னு தெரிஞ்சா தானக்கா அதை வியாபாரம் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லக்கா, இதை நீங்க அதிகமா சமையல்ல சேர்த்துக்கிறது உடம்புக்கும் நல்லது. என்னதான் நம்ம வெங்காயத்தை சமைச்சு சாப்பிட்டாலும் அதோட முழு சத்து கிடைக்கணும்னா அதை பச்சையா தான் சாப்பிடணும். அதை பச்சையா சாப்பிட்றது ரொம்ப பெரிய விஷயம் இல்ல. பழைய சோறு சாப்பிடும்போதோ கூழ் சாப்பிடும்போதோ அதெல்லாம் விடுங்க. நீங்க நார்மலா மத்தியால ரைஸ் சாப்பிடுவீங்கல்ல, என்ன குழம்பு இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு வெங்காயத்தை கடிச்சுக்கிட்டே அந்த சாப்பாடை சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அடியாத்தடி, என்னடி இவ கைவசம் பல வித்தி வச்சிருப்பா போல. மறுத்து வச்சு சின்ன பொண்ணுன்னு பட்டம் கொடுக்கலாம் போல. ஆட போட்டி, இதெல்லாம் யூடியூப் ஷாட்ல பார்த்து அடிச்ச கதையாக்கும்.
ஆமா சின்ன பொண்ணு, நீ சொல்றதெல்லாம் உண்மையா? நான் சொல்வதெல்லாம் உண்மை, உன்னை தவிர வேறொன்றும் இல்லை. அப்ப ரெடி, எனக்கு ஒரு மூட்டையை தூக்கு. ஒரு 300 குடு. சின்னஞ்சீரு மூட்டைக்குள்ள என்ன இருக்கு? அட குட்டி குட்டி வெங்காயத்தை கொட்டி வச்சு இருக்கு. முத்த மூட்டை 300 ரூபாய்க்கு யாருக்கா கொடுப்பா? அத நானும் தானே உங்களுக்கு விட்டு கொடுக்க போறேன். வெங்காயம் வாங்க வாங்கக்கா, அதை வீட்டுக்கு கொண்டு போங்கக்கா. வெங்காயத்தில் நிறைய சத்து இருக்கு, இத தெரிஞ்சுக்காம வாங்காம போனா தவறு. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மனதோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த வெங்காயத்தில் வேலை ரொம்ப கம்மி. சரிடி சின்ன பொண்ணு, எனக்கு ஒரு மூட்டை வெங்காயம் 300 ரூபாய் கொடுத்து. அப்புறமா வந்து கூட 50 குடு 10 குடுன்னு உயிர் வாங்கப்படாதட்டி. எனக்கு வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுங்க மாதிரிலாம் பேச்சு கிடையாது. நாக்கு ஒண்ணு வாக்கு ஒண்ணுதான். அப்ப சரிடி, எனக்கு ஒரு மூட்டை வெங்காயத்தை கொடுத்துரு. ஊதா, இந்த டீ நீ தான் அப்பளே வந்து நிக்கிற, நீ வாங்கிக்க முத. ஏமட்டி வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கு. 10 கிலோ வச்சிருப்பியா இல்ல 8 கிலோ தான் வச்சிருப்பியா? யாரை பார்த்து சந்தேகப்படுத? என்ன பார்த்து சந்தேகப்படுதே உனது நியாயமா? நானே ஒரு லோடு வெங்காயத்தை கடத்திட்டு வந்து வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன். சீக்கிரம் வாங்கிட்டு போவாளுகன்னு பார்த்தா 7 கேள்வி கேட்கிறாளுகளப்பா. இந்தாங்க நான் எந்தரக்கா நல்ல கிண்ணன் இருக்கு, வாங்கிக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம இப்போ உங்க ஊர்ல சின்ன வெங்காயம் என்ன ரேட்ல விக்குதுன்னு சொல்லுங்க. எங்க ஊர்ல 4 கிலோ 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஜீவிதாக்கு வர்ற 30ஆம் தேதி பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே டு யூ ஜீவிதா. நூர்ஜஹான், திலகவதி, எஸ் செந்தில்குமார், கௌஷிக், லீதியா, சுஷ்மா, சேகர், கோகுல், முத்து, வசந்த பிரியா, ரோகிணி, சாந்தி, காசி, சுபாஷினி, குமார், ஓவிய பிரசாத், அஜித், பிரபாகுமார், பொன்லட்சுமி, லதா, தினேஷ், மீரா, சூர்யா, கார்த்தி. இவங்க மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல இன்னுமே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுல ஒரு சில நேம் தான் நம்ம பார்த்திருக்கோம். இந்த வீடியோல உங்க நேம் வரல அப்படின்னு நினைக்கிறீங்களா? நெக்ஸ்ட் வீடியோவும் தொடர்ந்து பாருங்க. கண்டிப்பா கமெண்ட் பண்ண உங்க லிஸ்ட்ல உங்க நேம் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.